அதே மாதிரி பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட சேர்றதாக வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவருடைய மகன் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து பிஜேபியோட இணைய விரும்புறதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து இந்த மாதிரி கசிஞ்சிட்டு இருக்கு. கடைசி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு. அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணி என்ன விரும்புகிறாருன்னா, பாஜக டெல்லியில் ஆட்சியில் இருக்கும், இந்த கூட்டணி இணைந்தால் இப்போ சீட்டில் தோற்று போனால் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ராஜ்யசபா எம்பி மூலம் அமைச்சராயிடலாம். இந்த இரண்டு திட்டங்களுமே கடுமையான அப்பா மகன் இரண்டு வேறு சித்தாந்தங்கள். இதில் ஜி.கே. மணி என்ன நினைக்கிறாரு, திமுகவோட போகணும்னு அவர் விரும்புகிறாரு. இது முக்கோண அரசியல். ராமதாஸை பொறுத்தவரை கட்சிக்குள்ள தொடர்ந்து முடிவெடுக்காத முறையில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால் பாஜக உறுப்பினர்கள் வந்து அதில் கலந்துக்க போகிறதாகவும் ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறதாகவும் அந்த மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி பேச போகிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாமும் வந்திருக்கு. லாரி கொண்டு நிறுத்தி சாப்பாடு போடல தண்ணி பாக்கெட்டு கொடுத்தா வேலைக்கு 500 கொடுத்தீங்கன்னா சரி அப்படி ஏறி வந்துடுவான். இவன் இறக்கி விட்டு போன இன்னொரு கட்சி போய் எனக்கு வரையா நான் அங்கேயும் வருவான். தான் இந்த மக்களை தமிழ்நாட்டில் அரசியல் தெரியாமல் வச்சிருக்கு. இந்த அரசியல் தெரியாத கூட்டத்தை கூட்டுவது வாக்காக மாறும். நார்கோட்டிக்ஸ், அதாவது போதை ஒழிப்பு பிரிவு தேடுகிற பொழுது அவர் தலைமறைவான பிறகு அவரோட திமுக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். இப்போ 2 வருட காலமாக அண்ணாமலை சொல்ற 2000 கோடி பண்ணியிருக்காருன்னு. 2000 கோடியில் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு எத்தனாயிரம் கோடி போயிருக்கு. பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய மருந்து இதில் இதுதான் டிமாண்ட். 2 ஆண்டு காலமாக இந்திய உளவுத்துறைக்கு எப்படி தெரியாமல் போச்சு, இந்திய விமான நிலையத்தில் எப்படி தெரியாமல் போச்சு. நீங்கள் டெல்லி விமான நிலையம் என்பது இப்போ கூட கோவையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் டெல்லிக்கு ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருந்த பழைய சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா டெல்லி கூட்டிகிட்டு போனார். மோடியை காமிக்கிறன்னு கூட்டிகிட்டு போனார். எல்லாம் 80 வயதை கடந்தவர்கள், எந்திரி கூட முடியாது. அப்போ இவர்களை வைத்து அண்ணாமலை பண்ணுற அரசியல் தான் அதிர்ச்சியான அரசியல். அதிமுகவோடு பிஜேபி நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தால் சிறுபான்மை தலித்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் அதிமுக பக்கமே வரமாட்டாங்க. அப்போ அவங்க ஓட்டுலாம் பாதிக்கப்படும். அப்போ எப்படி எடப்பாடி நெருக்குவார்? விஜய் தரணி போனதுனால விளவங்கோடு தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? முடியாது. இந்த வேட்பாளர்கள் மக்கள் செல்வாக்க இல்லாதவர்கள். ஓபிஎஸ் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். சொந்த கட்சியில் நின்று சுயேட்சையா ஜெயிக்க முடியாது. யாரு? ஓபிஎஸ். தன்னுடைய மகன் நின்று பெரிய குளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது. பிக் பேங் தமிழ் பிபிடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ரொம்பவே பிரபலமான மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். முதல் கேள்வியை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இப்போ அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு இருக்கிறது வந்து இறைவன் மிகப்பெரியவன் படத்தினுடைய தயாரிப்பாளரும் திமுகவுடைய உறுப்பினருமான ஜாஃபர் சாதிக் அவர்களை பற்றி தான். இப்போ போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தில் வந்து அவர் ரொம்ப முக்கிய குற்றவாளியாக தேடிட்டு இருக்காங்க இல்லையா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவர் ஒரு தயாரிப்பாளர், இறைவன் மிகப்பெரியவன், மங்கை, இப்படி 2-3 படங்களுடைய தயாரிப்பாளர், ஜேஎஸ்கே சீஃபுட்ஸ் ஏற்றுமதியாளர், ஜே ஸ்கொயர் ஒரு நிறுவனத்தினுடைய உரிமையாளர், இப்படி பல தொழிலதிபர் முகங்களோடு உள்ள ஒரு நபர் ஜாபர் சாதிக். பிரபலமான தொழிலதிபர் தான். ஆமாம் ஆமாம். டெல்லியில் ஒரு மிகப்பெரிய தேங்காய் துருவல் ஏற்றுமதியாளர், ஆஸ்திரேலியாவுக்கு, நியூசிலாந்துக்கு ஏற்றுமதியாளர். 3 வருடமாக இந்த தொழிலை செஞ்சிட்ருக்காரு. சென்னை மேற்கு மாவட்ட அயலக பணி அமைப்பாளர். இவர் உதயநிதியினுடைய மனைவி கிருத்திகா உதயநிதியை வைத்து இந்த படத்தினுடைய டீசர்லாம் வெளியிட்டிருக்காரு. அந்த மாதிரி அவங்க எக்ஸ் தளத்தில் வெளியிட்டிருக்காங்க. அப்போது திமுக தலைமையோடு மிக நெருக்கமான நபர். இதுதான் இவருடைய அடையாளம். டெல்லியிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போதைப்பொருள் மெத்தனால் என்கின்ற ஒரு போதைப்பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு புலனாய்வு துறைக்கு தகவல் தெரிந்து அந்த ஆஸ்திரேலியா போதை ஒழிப்பு பிரிவு அமெரிக்காவுக்கு தகவல் கொடுத்து அமெரிக்கா இந்தியாவுக்கு டெல்லியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த தகவலை வைத்து டெல்லி விமான நிலைய கார்கோனா விமான சரக்கு பெட்டகம்,
ஓகே. அங்கே சோதனை செய்கிற பொழுது இதை பிடிக்கிறாங்க. சலீம் மைதீன் 2 அவருடைய கூட்டாளிகள். இந்த 2 கூட்டாளிகளும் டெல்லியில் பிடிபடுகிறார்கள். பிடிபட்ட உடனே அவர்கள் காமிக்கிற நபர் அடுத்து யாருன்னு கேட்டிங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதி. ஜாபர் சாதிக்கு நார்கோட்டிக்ஸ், அதாவது போதை ஒழிப்பு பிரிவு தேடுகிற பொழுது அவர் தலைமறைவான பிறகு அவரோட திமுக கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்படுகிறார். இதுதான் இப்போ செய்தி. இந்த செய்தியினுடைய பின்னணியில் பார்த்தோம்னா 2 ஆண்டுகளாக இவர் இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய விமான சரக்கு பெட்டகம், இதன் வழியாக 2 வருடமாக இப்படி இந்த போதைப் பொருளை செய்ய முடியும். நீங்கள் டெல்லி விமான நிலையத்தில் எல்லா விமான நிலையங்களையும் சுங்கத்துறை இருக்கும். சுங்கத்துறை உணவுப் பொருள் ஏற்றுமதி செய்கிற பொழுது அந்த உணவுப் பொருளை பரிசோதிக்கக்கூடிய ட்ரக்ஸு குழு இருக்கும். அங்கே அதுக்குன்னு அதிகாரிகள் இருப்பாங்கல்ல சார், கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. நாட்டினுடைய தலைநகரம் அது ரொம்ப நார்மலாகவே ஏர்போர்ட்னா செக்கிங் இருக்கும். இப்போ அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி போதைப் பொருள் கடத்தும் போது எந்த விதமான அதிகாரிகளோட உதவியும் இல்லாமல் இதை அவரால் செஞ்சிருக்க முடியாதுல்ல. அதுதான் உண்மை. இப்போ 2 வருட காலமாக அண்ணாமலை சொல்கிற 2000 கோடிக்கு பண்ணியிருக்காருன்னு. 2000 கோடியில் மத்திய அரசு அதிகாரிகளுக்கு எத்தனாயிரம் கோடி போயிருக்கு? இதையும் விசாரிக்கணும். இது வந்து திமுக அதிகாரிகள், திமுக தலைமை என்பதை விட டெல்லியில் திமுகவுக்கு வேலையே இல்லை, ஏர்போர்ட்டில் திமுகவுக்கு வேலையே இல்லை. போதை கடத்தலுக்கு பின்னணியில் கண்டிப்பாக மத்திய அரசு அதிகாரிகள் துணை இல்லாமல் 2 வருட காலமாக இந்த சொல்லி செய்ய முடியாது. இது ஒரு உயர் வகையான போதைப் பொருள். இதில் வந்து மது போதை, அதாவது சிறுமூளை பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹெராயின், கேட்டமைன், பெத்தடைன், இப்படி நவீனகரமான போதை மருந்து இதில் இருக்குது. இதை தாண்டி இதில் பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய மருந்து இதில் இதுதான் டிமாண்ட். இதுதான் ஆஸ்திரேலியாவும் நியூசிலாந்துலையும் இந்த போதை மருந்துக்கு தான் ரொம்ப டிமாண்டு. 2 ஆண்டு காலமாக இந்திய உளவுத்துறைக்கு எப்படி தெரியாமல் போச்சு, இந்திய விமான நிலையத்தில் எப்படி தெரியாமல் போச்சு? நீங்கள் டெல்லி விமான நிலையம் என்பது பம்பாய், சென்னை, கல்கத்தாவை விட நீங்கள் நெருக்கடி இல்லாத விமான நிலையம் அது டெல்லி. ஏன்னா தலைநகரம் அது. தலைநகரத்தில் தூதரகத்திலிருந்து நிறைய பார்சல் போகும், நிறைய கொரியர் தபால் போகும். இது எல்லாமே டெல்லி வழியாக பயன்படுத்துகிற பொழுது தூதரக ஆவணங்களை பரிசோதிப்பதில்லை, தூதரகத்திலிருந்து போகக்கூடிய பொருள்களை பரிசோதிப்பதில்லை. இது இவர்களுக்கு ஒரு சௌரியமாக போச்சு. 2வது, நீங்கள் டெல்லி ஏர்போர்ட் எப்படின்னு கேட்டால், நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஏறிட்டு இருப்பாங்க, இறங்கிட்டு இருப்பாங்க, முதலமைச்சர்கள் வருவாங்க, கவர்னர்கள் வருவாங்க, மாநில அமைச்சர்கள், ஒரு ஸ்டேட்டுக்கு 35 பேர் அமைச்சர் இருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் 35 அமைச்சர், 30 ஸ்டேட் இருந்தால் 1000 பேர் இருக்காங்க. எப்போ வேணால் ஏர்போர்ட்டில் போவாங்க, வருவாங்க. 195 நாடுகளுடைய தூதரகம் டெல்லியில் இருக்குது. அதில் குறைந்தது ஒரு 10 அதிகாரிகள் வேலை பார்த்தா 195 10 பேர்னா ஏறக்குறைய 2000 பேர் வந்துடுறாங்க. இப்போ டெல்லியுடைய விமான நிலையம் பரபரப்பாக எப்படின்னா விஐபிகளால் பரபரப்பு இருக்கும், பயணிகளால் அல்ல. பயணிகளால் பரபரப்பாக இருக்கக்கூடியது சென்னை, மும்பை, கல்கட்டா போன்ற விமான நிலையங்கள் தான். இது விஐபி பயன்படுத்தக்கூடிய விமான நிலையம். அதனால் கடுமையான நெருக்கடி இருக்காது. எந்த பார்சலையும் சென்னையை போல, பம்பாயை போல பீஸை பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, வந்திருக்கிறவர் யார், அமைச்சரோ முதலமைச்சரோ இருந்தால் வேண்டிய மாதிரி நாடாளுமன்ற முன்னாள் நாடாளுமன்ற இன்னாள் நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் ரைட்டு அனுப்பிச்சி விடுங்க. இது கடத்தல்காரர்களுக்கு ஒரு சௌரியமான, ஒரு சாதகமான சூழ்நிலை. ஒரு புரிதலுக்காக கேட்குறோம் நம்ம நேயர்களுக்காக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை, கொல்கட்டா, மும்பை, கொச்சின் இந்த மாதிரியான நகரங்கள் இருக்க விமான நிலையங்கள் மக்கள் பயன்படுத்துகிறாங்க. டெல்லி விஐபி விமான நிலையம் சொல்கிறீங்க, அப்போ மக்களுக்கு மட்டும்தான் இவங்களோட சட்டமா? இப்போ விஐபிகள் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணாலும் கேட்க ஆள் இல்லைன்றது நிலைமை தானே இப்போ இருக்குது. இல்லை, அதாவது விஐபிகளை ரொம்ப நீங்கள் கடும் நெருக்கடிக்கு உள்ளாகக்கூடாது. நீங்கள் மெட்ராஸ் ஏர்போர்ட்டில் கனிமொழி வரும்போது ஒரு காவல்துறை அதிகாரி
ஹிந்தியில் கேட்குறாங்க, இந்த அம்மா இங்கிலீஷில் பதில் சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. ஹிந்தி தெரியாது போடா அப்படி எல்லாம் பனியனை போட்டு எல்லாம் திமுக தொண்டர்களை சுற்றிட்டு இருந்தாங்க. அப்போ இது போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள்லாம் டெல்லியில் நடக்காது. ரெண்டாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து ஹார்பரும் இருக்குது, விமான நிலையம் இருக்குது. டெல்லியில் ஒன்லி விமான நிலையம் மட்டும்தான். அதனால் விமான நிலையத்தில் கடும் நெருக்கடி இருக்காது. ஏன்னா தலைநகரத்தில் எப்பவுமே ரொம்ப கொஞ்சம் லிபரலாக தான் இருக்கும். அதை இந்த கடத்தல்காரர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதனால தான் 2 ஆண்டு காலம் செய்ய முடிஞ்சிருக்கு. 2 ஆண்டு காலம் இதை வந்து மாநில மத்திய புலனாய்வுத் துறையினால் கண்டுபிடிக்கவே முடியல. கோட்டை விட்டாங்க. அதிகாரிகள் உடந்தையாகவும் இருக்கலாம். அப்போது 2 ஆண்டு காலம் நடப்பதற்கு காரணம் டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய நார்கோட்டிக்ஸ், அதாவது போதை ஒழிப்பு பிரிவு கோட்டை விட்டுருச்சு. இதுதான் இப்போ இந்த செய்தியினுடைய சாராம்சம். சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவர் வந்து தலைமறைவாயிட்டார், அதாவது தேடப்படுற ஒரு குற்றவாளியாக இருக்கார். அப்போ அவருக்கு கொஞ்ச நாள் முன்னாடியே இந்த தகவல் கிடச்சிருக்கணும்ல, அதாவது தன்னை கைது செய்ய போகிறாங்கன்ற தகவல் அவருக்கு முன்னாடியே வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அவருடைய அந்த படப்பிடிப்பும் வந்து தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ இப்போ இது எல்லாமே அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிகாரிகளோட உதவி இல்லாமலோ இல்லை அதிகாரிகள் தகவல் தெரிவிக்காமலோ இவரால் தலைவர் ஆக முடியாது. இதில் திமுகவுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா? இல்லை, திமுகவில் அவர் இருக்கார், அவ்வளோதான். திமுகவில் ஒரு பதவி வாங்கியிருக்கார். நீங்கள் 2003 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிசங்கர் ஒரு இலங்கை தமிழரை மதுரை வயலில் விசாரணைக்காக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு விசாரிக்க போகிறாங்க. விசாரிக்க போகும்போது அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கையை காமிக்கிறார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை. அவர் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர். வைகோவை எதிர்த்து ஒரு 800 ஓட்டில் ஜெயிக்கிறாரு. அவரை மண்ணடியில் வந்து பார்க்குறாங்க. பார்க்கும்போது 4.5 கிலோ ஹெராயின் பொருள் வச்சுருக்கார். அது 4.5 கோடி மதிப்பு உள்ளது. கைது செய்கிறாங்க. சட்டமன்ற உறுப்பினர். நீங்கள் முன்னாள் சட்டமன்ற, அவர் 96 2001 சட்டமன்ற உறுப்பினர். 2003 கைது செய்யப்படுறாரு. 2012 தண்டனை கொடுக்கப்பட்டு 10 வருஷம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அப்போ அவருக்கு திமுக என்ன தொடர்பு இருக்காது. திமுகவை பொறுத்தவரை நீங்கள் ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுக்குற பொழுது அவருடைய பின்னணியை ஆராயணும். பொறுப்பு கொடுக்குற பொழுது அவருடைய பின்னணியை ஆராயணும். அப்படிலாம் ஆராயறதில்லை. யார் செல்வாக்கான ஆட்களோ, யார் பணம் கொடுக்குறாங்களோ, யார் மணல் மாஃபியாக்களோ, யார் சாராய கடை மாஃபியாக்களோ எல்லாருக்கும் பதவி கிடைக்குது, வசதி கிடைக்குது. இது அவருடைய பின்னணி வெளியில் தெரிகிற போது அரசியல் நீங்கள் மிகப்பெரிய பின்னடைவுக்கு போகுது. இது அதிமுக திமுக 2 பேருக்குமே பொருந்தும். அதிமுக இப்படி தான் இருக்குது, திமுக இப்படி தான் இருக்குது. ஏவி ராஜு பிரச்சனை, கூவத்தூர் பிரச்சனை, சேலம் மாவட்ட, அதாவது மாநகர் மாவட்ட செயலாளர் வெங்கடாசலம் மீது நிறைய அலிகேஷன். 2 திராவிட இயக்கங்கள் மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது பல புகார் இருக்குது. அந்த புகாரில் ஜாபர் சாதிக்கு புகாரும் ஒன்று. சரி, இப்போது மத்திய சொன்ன மாதிரி மத்திய அதிகாரிகளுக்கு இதில் சம்மந்தம் இருந்தால் கூட இப்போ திமுக அமைச்சர்களுடைய வீட்டிலலாம் அமலாக்கத்துறையோட சோதனை நடக்குது. அவங்க மேலே பழைய கேஸ் எல்லாம் திரும்பி அதை வந்து எடுத்து ஃபைல் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அதிகாரிகள் பற்றி ஏதாவது அரெஸ்ட்டோ இல்லை அவங்கள இதில் சம்மந்தப்பட்ட யாருமே கைதோ அந்த மாதிரி எதுவுமே இன்னும் வரலையே. இல்லை, அதாவது அமலாக்கத்துறை அதிகாரி அங்கிட்டு திவாரி திண்டுக்கல்ல கைது செய்யப்பட்டிருக்கார். அவர் லஞ்சம் வாங்கி போகும்போது தானே கைது செய்யப்பட்டார். ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி. எனக்கு தெரிஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் இன்கம் டேக்ஸ் ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணி ஒரு 15 லட்ச ரூபா பணம் இருக்குது. அதை எடுத்துகிட்டு ரசீதே கொடுக்காமல் எடுத்துகிட்டு போகிறாங்க. அது திருப்பி வாங்கவே முடியாது. அதாவது அவர்கள் பிரித்து வச்சுக்குவோம். இது மாதிரி நிறைய நடக்குது. இந்த அங்கிட் திவாரி அந்த அதிகாரி திண்டுக்கல்ல போய் ஒரு மருத்துவர்கிட்ட போய் புகார் இருக்குது உங்கள் மேலே, ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துருங்க தப்பிச்சுக்கலாம், 25 லட்ச ரூபா வாங்கிட்டு போகும்போதானே பிடிபடுறாரு. இன்கம் டேக்ஸு நீங்கள் வரி ஏமாத்துவரை பிடிப்பாங்க. இவர் இன்கம் டேக்ஸ் அதிகாரியை போலீஸ் பிடிக்குதே. அப்போது அதிகாரிகள் இன்னும் நியாயமானவர்களோ நேர்மையானவர்களோ அல்ல. அதிகாரிகள் நிறைய பேர் ஜெயிலில் கிடக்கிறாங்க. பல முதலமைச்சர்கள் ஜெயிலில் போயிருக்காங்க. இப்போ பல மாநில அமைச்சர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. பல நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. இதெல்லாம் இந்தியாவில் மிக சாதாரணமான விஷயம். சரி, இப்போது அடுத்த வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாஜக, அதாவது பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலை வந்து அந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையை வந்து நிறைவு செய்ய போகிறாரு. ஏன்னா அவர் இல்லாமல் அவர் அடிக்கடி வந்து ப்ரெஸ் மீட்லலாம் நிறைய பரபரப்பான விஷயங்களை வந்து அவர் பேசிட்டு தான் இருப்பார். இப்போ கூட கோவையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இப்போது அண்ணாமலை அடிக்கடி
அதிர்ச்சி கொடுப்பாரு. நீங்கள் டெல்லிக்கு ரிட்டையர்டாகி வீட்டில் இருக்கின்ற பழைய சட்டமன்ற உறுப்பினர்களை பூரா டெல்லிக்கு கூட்டிகிட்டு போனார். மோடியை காமிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போனார். எல்லாம் 80 வயதை கடந்தவர்கள், எந்திரி கூட முடியாது. அடுத்த ஒரு உதவி இல்லாமல் நீங்கள் இயற்கை உபாதை கழிக்க கூட போக முடியாது. அவர்களை கூட்டிகிட்டு போய் அண்ணாமலை என்ன பண்ண போகிறாரு? 25 வயசு இளைஞரை நீங்கள் அரசியல் பயன்படுத்தினா அரசியலில் வந்து பரபரப்பு உண்டாகும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏறக்குறைய ஒரு 25 பேரை கூட்டிகிட்டு போனார் டெல்லிக்கு. கூட்டிகிட்டு போய் டெல்லியில் காமிச்சார். டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவும் நட்டாவும் சொல்லிட்டாங்க, ஏப்பா எல்லாம் வயசான ஆள் கொடுத்து ஏன் கொண்டு வந்திருக்கேன், ஏன் அவங்களை தொந்தரவு பண்ணுற, வீட்டிலே விட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க, அவங்கள கூட ரொம்ப கஷ்டப்படுத்துறிய. அப்போ அதோட அண்ணாமலை அப்செட் ஆகிட்டார். கூட்டிகிட்டு போன எல்லாருக்கும் என்ன சொல்லியிருக்காரு, மோடி முன்னாடி உங்களை கட்சியில் நினச்சிக்கிறேன்னாரு. மோடியை காமிக்கவே இல்லை. எல்லாருமே 80 வயதை கடந்தவர்கள். 80 வயதை கடந்தவர்களுக்கு காது கேட்காது, கண் பார்வை போயிடும். இது இயற்கை உள்ளதான, செவித்திறன் கேட்கும் திறனா இழந்துடும். அது இயற்கை, அது எல்லாத்துக்கும் வர்றதான், உங்களுக்கும் எனக்கு எல்லாத்துக்கும் வர்றதான். அப்போ இவர்களை வைத்து அண்ணாமலை பண்ணுற அரசியல் தான் அதிர்ச்சியான அரசியல். இப்போ என்ன சொல்கிறாரு, மோடி வருகிற பொழுது ஒரு பெரிய மிராக்கல் நடக்குங்கிறாரு. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அவருக்கு பிஜேபி கூட்டணியில் கதவு திறந்து வச்சுருக்கனாரு, ஜன்னல் திறந்து வச்சுருக்கனாரு. எடப்பாடி வரவே மாட்டேங்கிறார். எடப்பாடி பிஜேபியை மதிக்கவே மாட்டேங்கிறார். பிஜேபி அரசியல் தேர்தல் கிட்ட நெருங்க இணைவாரோ இல்லை, அப்படி தேர்தல் நெருங்க இணைந்தால் அவரோடு நெருக்கமாக வந்த சிறுபான்மை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களும் வேகமாக போயிடுவாங்க. இவர் மெதுவாக போனார்னா அவங்க இவர் விட்டு வேகமாக போயிடுவாங்க. அது அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அதிமுகவோடு பிஜேபி நெருக்கமாக இருப்பதாக உணர்ந்தால் சிறுபான்மை தலித்துக்கள், கிறிஸ்துவர்கள், முஸ்லீம்கள் அதிமுக பக்கமே வரமாட்டாங்க. அப்போ அவங்க ஓட்டுலாம் பாதிக்கப்படும். அப்போ எப்படி எடப்பாடி நெருங்குவார்? எடப்பாடியுடைய எதிரிகள் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் 3 பேரும் பிஜேபியுடைய மேடையில் தோன்றலாம். இதுதான் நடக்குமே தவிர இந்த அதிசயத்தான் சொல்கிறார். ஏன்னா அவர்களுக்கு இனி போக்கிடமே இல்லை. 3 பேரும் அதிமுக கதவும் அடைச்சாச்சு, ஜன்னலும் அடைச்சாச்சு, பின்வாசலும் எல்லாம் அடைச்சாச்சு. அவர்கள் அதிமுக தொண்டை மறந்துட்டான். 3 பேரும் நான் தான் வடிவேலு கதை தான், நானும் ரவுடிங்கிற கதை தான். அதனால் நானும் அதிமுக என்கிட்ட ரெட்டையில இருக்குது, ஒரு இலை கூட இல்லை. அதனால் அவர்கள் நேராக தாமரை இலையில் போய் சேர்ந்துக்கலாம். அதுதான் அண்ணாமலை சொல்லுகிற மிராக்கல். இல்லை சார், இப்போ காங்கிரஸுடைய முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க தான் விஜயதாரணி. விலவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாங்க, அகில இந்திய மகிழா காங்கிரஸ் பொதுச் செயலாளராக இருந்தாங்க. இப்படி அவங்களும் வந்து பிஜேபியில் இணைஞ்சிருக்காங்க. ஜி.கே. வாசன் அவர்கள் வந்து கூட்டணி அமைச்சிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரையும் வச்சு தான் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரோ, இன்னும் நிறையா பேர் வந்து சேருவாங்க எங்கள் கட்சியில் அப்படின்னு. இல்லை, இப்போ அவரோட 10 கட்சி கூட்டணி கண்டிப்பாக வந்து சேருவாங்க. பல லட்சக்கணக்கான தொண்டர்களை வைத்திருக்கிற பச்சைமுத்தும் சேர்ந்துடுவார், ஐஜேகே. அதே போல் ஏசி சண்முகம் சேர்ந்துடுவார், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், ஜான் பாண்டிய, கிருஷ்ணசாமி, இப்படி நிறைய அமைப்புகள் அவரோடு சேரப்போகுது. ஆனால் பிரேமலதா சேரலாம், வாசன் எல்லாம் 0.5% 1% வாக்கு வங்கி தான். மொத்தமாக சேர்த்துனால 10% தேருமானால் தேராது. இதுதான் பாஜகவுடைய கூட்டணி. பாஜக கூட்டணியை பொறுத்தவரை தமிழ்நாட்டுக்கு ஒரு 3வது அணி திமுக, அதிமுக, பாஜக 3வது அணி. இல்லை 6% சீமானால் வாங்க முடியும்னா இது 4வது அணியாக போயிடும். சீமா 6% வாக்கை இந்த தேர்தலில் தக்க வைத்தால் சீமா 3வது அணி, பிஜேபி 4வது அணியாக போயிடும். இல்லை 6க்கு மேலே 10% வாக்கு வங்கியை பிஜேபி வாங்கினா சீமா 4 இடத்துக்கு போயிடுவார், பிஜேபி 3 இடத்துக்கு போகும். இதுதான் தமிழ்நாடு அரசியலை தவிர வெற்றி பெற முடியாது. வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு வாக்கு வங்கி பிஜேபியிடமோ பிஜேபி கூட்டணியிடமோ இல்லை. வெற்றி தோல்வி என்பது திமுக, அதிமுக தான் அரசியல். காரணம் 2 பேர்கிட்ட தான் நிரந்தர வாக்கு வங்கி 20% இருக்குது. இந்த 20% தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும். அடிஷனலாக உள்ளது 30%. 30% யாருன்னு கேட்டிங்கன்னா கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க, தலித்துக்கள் இருக்காங்க, சிறுத்தை இருக்குது, முஸ்லீம்கள் இருக்காங்க, கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க. இந்த வாக்கு வங்கி தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி. இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய வாக்கு வங்கி இப்போ எந்த காலத்துலேயும் அதிமுக பக்கம் போகாது.
ஏன் போகாதுன்னா பிஜேபி வாடை இன்னும் அடிச்சுட்டே இருக்குது. யார் மேலே? எடப்பாடி மேலே. பிஜேபி வாசம் அடிச்சுட்டே இருக்குது. அதனால் சிறுபான்மை மக்கள் நீங்கள் எடப்பாடி பக்கம் போகவே மாட்டாங்க. கிறித்துவர்கள் கேட்கவே வேண்டாம். அடுத்து கம்யூனிஸ்டுகள் பிஜேபி பக்கம் திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சிறுத்தைகள் இப்படி பல வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்ட கட்சிகள் அதிமுக பக்கம் சாய்வதற்கு வாய்ப்பு இல்லை. இப்போ விஜய் தரணி போனதுனால விளவங்கோடு தொகுதியில் ஜெயிக்க முடியுமா? முடியாது. இந்த வேட்பாளர்கள் மக்கள் செல்வாக்கா இல்லாதவர்கள். இப்போ ஓபிஎஸ்ஸு பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். சொந்த கட்சியில் நின்று சுயேட்சையாக ஜெயிக்க முடியாது. யார்? ஓபிஎஸ். தன்னுடைய மகன் நின்று பெரிய குளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக முடியாது. தேவேந்திர கூட வேலை வாக்கு வருமா? வராது. தமிழ்நாட்டினுடைய வட மாவட்டங்களில் தலித் வாக்கு வங்கி வருமா? வராது. அப்போ எந்த வாக்கு வங்கி பிஜேபியை கரையேற்றுகிற எந்த வாக்கு வங்கியும் இல்லை. ஆனால் பிஜேபி நான் 20 இரட்டை இலக்கத்தில் நான் மோடி பிரதமர் ஆவதற்கு வாக்கு வங்கி வச்சுருக்கேங்கிறார் அண்ணாமலை. ஏன் வாக்கு வங்கி எங்கே இருக்குது? அந்த வாக்கு வங்கியை திரட்டுறதுக்கு தான் சார் ஒரு எண் மக்கள் பாத யாத்திரையை தொடங்கி அதோட நிறைவிழாவே நடக்க போகுது. அது மூலமே ஏதாவது மாற்றம் ஏற்படும்? இல்லை, 234 தொகுதியில் போனார். ஒரு தொகுதிக்கு ஒரு அரை மணி நேரம் நடப்பார், மீதி காரில் போயிடுவார், அப்புறம் கேரவன் வேனில் போயிடுவார். இப்படி தான் குற்றச்சாட்டு வந்தது. 234 தொகுதியும் நடந்தது. ஒரு மக்களை சந்திச்சிருக்காரு, ரைட், சந்திக்கிற முயற்சி பண்ணியிருக்காரு, அதை வரவேற்போம். ஆனால் வாக்கு வங்கியாக மாறுமா? பிஜேபிக்கு வாக்கு வங்கியாக மாறுமா? திராவிட இயக்கம் முற்று முழுதாக காலாவதி ஆகுமா? வாய்ப்பில்லை. ஏன்னா இது திராவிட இயக்க அடையாளமான இடம் தமிழ்நாடு. கேரளாவில் அது சிகப்பு நாடு, அது கம்யூனிஸ்ட் நாடு. அங்கேயும் பிஜேபி வியாபாரம் ஆகாது. அதனால் மோடி எத்தனை முறை வந்தாலும் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு சீட்டு கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லைன்னா திருப்பூர் வராரு சார், அவர் நிறைவிழாக்கு திருப்பூர் வராரு. ஆனால் வந்து 15 லட்சம் பாஜக உறுப்பினர்கள் வந்து அதில் கலந்துக்க போகிறதாகவும் ஒரு பெரிய மாநாடு நடத்த போகிறதாகவும் அந்த மாநாட்டில் வந்து பிரதமர் மோடி பேச போகிறாருன்ற மாதிரி விஷயங்கள்லாமும் வந்திருக்கு. ஸோ அப்போ அவர் திருப்பூர் வரதுக்கான ஏற்பாடுகளும் இப்போ நடந்துட்டுருக்கு. அப்போ அந்த மாநாட்டில் இதை விளைவு ஏற்படுத்துமா அந்த மாநாடு? அதாவது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை நீங்கள் ஆளுக்கு 500 ரூபா கொடுத்தா கிளம்பி போயிடுவோம். அப்படி தான் இங்கே அரசியல் இருக்குது. கேரளாவில் போய் 50,000 கொடுத்தாலும் எவனும் ஏறி வரமாட்டான். காங்கிரஸ்காரன் காங்கிரஸ் கொடுத்துட்டு போவான், கம்யூனிஸ்ட்காரன் கம்யூனிஸ்ட் கொடுத்துட்டு போவான். இங்கே எப்படின்னா எல்லா கட்சிக்கும் அதே கூட்டம் வரும். காசு கொடுத்தா லாரி கொண்டு நிறுத்தி சாப்பாடு போட்டால் தண்ணி பாக்கெட்டு கொடுத்தா 500 வேலைக்கு போகிறோம்ப்பா, வேலைக்கு 500 ரூபா கொடுத்தீங்கன்னா சரி, அப்படி ஏறி வந்துடுவான். இவன் இறக்கி விட்டு போன இன்னொரு கட்சி போய் எனக்கு வரையா நான் அங்கேயும் வருவான். இப்படித்தான் இந்த மக்களை தமிழ்நாட்டில் அரசியல் தெரியாமல் வச்சுருக்கான். அப்போது இந்த அரசியல் தெரியாத கூட்டத்தை கூட்டுவது வாக்காக மாறாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈரோடு கிழக்கில் பார்த்தோம், வேலைக்கு போகிற 700 ரூபா 500 ரூபா வேலைக்கு போகிறான். வேலைக்கு போகாத இங்கேயே சாப்பாடு தர்றோம், இங்கேயே சினிமா ஓட்டுறோன்னா செந்தில் பாலாஜி, ஜெயில் இருக்கிற செந்தில் பாலாஜி என்ன பண்ணார்? 10 கல்யாண மண்டபத்தில் ஒரு மண்டபத்துக்கு 1500 ரூபா 15,000 பேர் வச்சுருந்தார். பார்த்தோமா இல்லையா? அப்படி இங்கே மக்கள் முட்டாள்தனமான மக்கள் இருக்காங்க. அரசியலே தெரியாமல், அரசியல் அறியாமல் இல்லை அவர்களுக்கு. எந்த விதமான அரசியலும் போய் சேராத மக்கள் இருக்கக்கூடிய நாடு. அதனால் கூட்டம் சேர்த்தலாம், பணம் கொடுத்தா கூட்டம் சேர்த்தலாம், வாக்காக மாறாது. சார், தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ நிறைய கட்சிகள் வந்து கூட்டணி தொடர்பான அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த கட்சியோட போகிறதுன்றது அதிகாரப்பூர்வமாக பிரேமலதா மேம் இன்னும் வந்து சொல்லலை. அதே மாதிரி பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுகவோட சேர்றதாக வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அவருடைய மகன் வந்து அன்புமணி ராமதாஸ் அவர் வந்து பிஜேபியோட இணைய விரும்புறதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து இது மாதிரி கசிஞ்சிட்டு இருக்கு. இல்லை, பாமகவில் டாக்டர் ராமதாஸுடைய திட்டம் அதிமுகவோடு சேர்ந்தால் எதிர்காலத்தில் 15 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற முடியும். ஏன்னா வர இருக்கிற 2026 எடப்பாடி முதலமைச்சர், இதை எடப்பாடியே சொல்கிறார், ராமதாஸ் நம்புகிறார். இந்த அரசியலுக்குள்ள பாட்டாளி மக்கள் கட்சியை இணைக்க வேண்டும், இதுதான் ராமதாஸுடைய விருப்பம். கடைசி காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையாவது பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறாரு.
ஆனால் அன்புமணியை பொறுத்தவரை அன்புமணி என்ன விரும்புகிறாருன்னா, பாஜக டெல்லியில் ஆட்சியில் இருக்கும், இந்த கூட்டணி இணைந்தால் இப்போ சீட்டில் தோற்று போனால் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ராஜ்யசபா எம்பி மூலம் அமைச்சராகிடலாம். இது அன்புமணியினுடைய எதிர்கால திட்டம். இந்த இரண்டு திட்டங்களுமே கடுமையான அப்பா மகன், 2 வேறு சித்தாந்தங்கள். இதில் ஜிகே மணி என்ன நினைக்கிறாரு, எப்படியாவது திமுகவோட போகணுன்னு அவர் விரும்புகிறாரு. இது முக்கோண அரசியல். இந்த அரசியலில் எது வெற்றி பெறும் நிலைமை பார்த்தோம்னா கண்டிப்பாக நீங்கள் அன்புமணியுடைய அரசியல் தான் வெற்றி பெறும். ஏன்னா எதிர்கால அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அத்தனை சக்திகளும் அன்புமணிட்டு தான் இருக்குது. ராமதாஸை பொறுத்தவரை நீங்கள் கட்சிக்குள்ளே தொடர்ந்து முடிவெடுக்காத முறையில் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனால் அன்புமணியுடைய எதிர்கால திட்டப்படி பாமக பிஜேபியோடு தான் சேரும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. காரணம் கேட்டிங்கன்னா அவர் அமைச்சராகணும். அமைச்சர்னால் கட்சி வளர்ந்துடும். அமைச்சரானால் கட்சி வளர்ந்துடும். சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் 2 வருடம் இருக்குது. 2 வருடம் கழித்து முடிவு பண்ணிக்குவோம். இப்போ நான் மத்திய அமைச்சரானால் பாமக அதிகாரத்துக்கு வந்துடும், பாமக அரசியலுக்கு வந்துடும், மோடி அமைச்சரவையில் பங்கு பெற முடியும். இதுதான் இவருடைய எதிர்கால திட்டம். அப்பாவுடைய எதிர்கால திட்டம் 2026 எடப்பாடி தான் முதலமைச்சர், அது மாற்று கருத்து இல்லை. அது 10 பேரை பாமக சட்டமன்ற உறுப்பினராக மாற்ற முடியும்னு அவருடைய திட்டம். இது கண்டிப்பாக தேர்தல் தேதி அறிவித்தவுடன் ஏதாவது கட்சி கூட்டணி சேர்ந்து ஆகணும். இதுதான் பாமகவுடைய நிலைப்பாடு. மிக விரைவில் தெரிய வந்துவிடும். இல்லை சார், இது எப்படி எடப்பாடி தான் 2026 முதலமைச்சர் ஆவாருன்றது ராமதாஸ் சாரால் எப்படி கணிக்க முடியும்? ஏன்னா 2026 இன்னும் நிறையா சமயம் இருக்குது. அது மாதிரி புது புது கட்சிகளும் வந்துட்டு தானே இருக்குது. ஸோ இவ்வளோ இருக்கும் போது முன்கூட்டியே அவங்களால எப்படி அதை கரெக்டாக கணிக்க முடியுது? இல்லை, திமுக மீது இருக்கிற அதிருப்தி அதிமுக வாக்காக மாறும்னு நினைக்கிறாரு. காரணம், இப்போ இந்த தேர்தல் 2021 தேர்தல் திமுக அதிமுக வாக்கு வங்கி 3% வித்தியாசம். 3% பிஜேபியோடு கூட்டணி அதிமுக சேரலைன்னா எடப்பாடி தான் இப்போ முதலமைச்சர். இந்த கணக்கை ராமதாஸ் போட்டு வச்சுருக்காரு. அப்போது முஸ்லீம்கள் இந்த பக்கம் வந்துடுவாங்க, எங்கள் எடப்பாடி பக்கம் வந்துடுவாங்க. அதான் பிஜேபியிலேருந்து வெளியேறிட்டார். வந்த பிறகு கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் ஆவார் என்பது ராமதாஸனுடைய கணக்கு. பிக் பேங் தமிழ் BBT